தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயலாளர் டத்தோ திரு ராதாரவி அவர்களை உங்கள் அரங்கு நிறைந்த கரகோஷத்துடன் அன்புடன் பேச அழைக்கிறோம். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இந்த டப்பா 3 இந்த படத்தை இயக்கியிருக்கும் சகோதரர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த விழாவினில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு மலேசியாவின் அமைச்சர் டத்தோ டிக்ரூஸ் அவர்களே, மேலும் அன்பு சகோதரர் ஷா அவர்களே, இங்கே இந்த படத்தினை பார்த்து வந்திருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய என்னையெல்லாம் தமிழ் திரையுலகில் அதிக அளவிலே பயன்படுத்தி இன்று உலக அளவிலே எங்களை பற்றி பேசுவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு இயக்குனர் தலைவர் S.A. சந்திரசேகர் அவர்களே, மேலும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா நடராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இங்கே இருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த இடத்தை அளித்திருக்கும் இந்த கிரீன் பார்க் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நான் இங்கே வர வேண்டும் என்ற அன்பு கட்டளையிட்ட என்னுடைய அன்பு சகோதரர் மனோஜ் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த படத்திலே நடித்திருக்கும் கலைஞர்களுக்கும் மலேசிய கலைஞர்களுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கும் கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என்னுடைய சிறப்புரையை ஆரம்பிக்கின்றேன். முதல்ல இந்த காம்பேர் பண்ணாங்க, நம்ம தொலைக்காட்சியில எல்லாம் சினிமா பற்றி எல்லாம் போட்டு கொல்லுன்னு கொல்லக்கூடிய இந்த சகோதரி இங்கே வந்து பேசும்போது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி காம்பேர் பண்ணுறவங்க நான் மலேசியாவில் பார்த்திருக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் வராது. தமிழ்னா தமிழில் தான் பேசுவார்கள், ஆங்கிலம்னா ஆங்கிலத்தில் தான் பேசுவார். என்னை பேட்டி எடுக்கும்போது நான் அப்பப்போ கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேசினேன். சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் நடுவில் ஆங்கிலத்தில் பேசுகிறீங்க, தமிழ்லே பேசுங்க சார். அந்தளவுக்கு அவங்களுக்கு தமிழ் வெறி இருக்கிறது. அப்போ தான் நான் சொன்னேன், உதட்டளவில் ஆங்கிலத்தை பேசுபவன், உள்ளத்தளவில் தமிழை பேசுபவன் நான் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கே சார் சொன்னாங்க. இதெல்லாம் பேரறிஞர் அண்ணா சொன்னதுங்க, அவர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு தான் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள் எதுலேருந்து எடுக்கிறோன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் மலேசியாவில் இருக்கும் கலைஞர்கள், ஏனென்றால் நானும் அங்கே ஒரு படம், என்னுடைய அன்பு சகோதரர் மலேசியா ரப்பர் மேன் என்று அழைக்கக்கூடிய RK அவர்கள் ஒரு படத்தை தயாரித்தார், திட்டம்னு. ஸோ அவர் ப்ரொடியூசர், அவர் ஹீரோ. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் பேர் போய் நடித்தோம். அந்த படத்தை முடிச்சு இப்போ அவர் கையில் கொடுத்துருக்கோம், ஒரு ரிலீஸ் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் இது மாதிரி லான்ச்சிங் பண்ணதில் வந்து இந்த குரூப்பை நான் பாராட்டுறேன். ஏன்னா அங்கே என்ன செஞ்சுருக்கோம்னு தெரிய மாட்டேது. இங்கே உண்மையிலே சொல்கிறேன், மலேசியாவில் அற்புதமான கலைஞர்கள் இருக்காங்க, அற்புதமான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, தெரியறதில்லை. ஏன்னா அவங்க அங்கேயே முடிச்சுக்கிறாங்க கதையை. அப்படி அல்ல, இங்கே வந்து எடுக்க வேண்டும். இந்த படம்லாம் வந்து இங்கே எடுத்த படம் கொஞ்சம் இருக்குது, இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த படம் வந்து பேசப்படும், எல்லாருக்கிட்டையும் பேசப்படும். ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ கூட சிவகாமி தயாரிப்பாளர் சொன்னாங்க, நீங்கள் தேட்டரில் வந்து படம் பாருங்கள், படம் நல்லா ஓடணும், எப்படி தமிழ் படத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்களேன்னு சொன்னாங்க. தமிழ் படத்தில் இங்கே யாரும் தேட்டருக்கு வரதே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. அதுக்காக சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, ஆனால் அதையும் மீறி அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த படத்தை வந்து பாருங்கன்னு. உண்மையிலே சொல்கிறேன், ஏன்னா ஐசோ இந்த கேஎல் ஒரு மலை படம் பார்த்தேன், கேஎல் கேங்ஸ்டர்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. என்னுடைய திட்டமே அங்கே என்னென்னா, இப்போ கூட ஐயாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன்,
நான் அங்கே ஒரு மலை படம் எடுக்கணும். ஆனால் மலையே இந்த தமிழ் கொலாபரேட்டட்னா கொஞ்சம் தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் கதை இருக்கணும் இந்தியாவில். அப்படி இருந்து ஒரு கலப்படமாக எடுத்தோம்னா ரொம்ப பிரமாதமான படங்கள். இப்போ கூட நான் அந்த திட்டம் படத்துக்கு சொல்லியிருக்கேன், இதை வெறும் தமிழ் படமாக ரிலீஸ் பண்ணுங்க, ஆனால் அதுக்கப்புறம் மற்ற ஊரில் தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் பண்ண பாருன்னு சொல்லியிருக்கேன் சகோதரர் ஆர்கே கிட்ட. ஏன்னா அவங்க பார்க்கணும். இப்போ இங்கே ஒரு வாட்டி ஃபெஸ்டிவல் பண்ணாங்க, மலேசியன் ஃபில்ம் தமிழ் ஃபில்ம் ஃபெஸ்டிவல். அதுக்கு நாங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து எங்கள் தலைவர்களிருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நல்ல பெரிய அளவில் செஞ்சோம். பட் அதை சில பேர் அங்கே அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த நம்ம ஊரில் எதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, அது என்ன அங்கே போய் நாங்கள் சிறந்த நடிகர்னு வாங்கணுமான்னு. ஆஸ்கார் வாங்குறதுக்கு ஒத்துக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வாங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆஸ்காருக்கு போனால் மரியாதையா, அதுவும் வேறு நாடு தானே அமெரிக்காவில். அங்கே போய் வாங்கிறதுக்கு ஆசையாக இருப்பவர்கள் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கக்கூடாது? அது எனக்கு புரியல. இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன், சரி. ஏன்னா நம்ம தமிழை மட்டும் நண்டு மாதிரி நம்ம பக்கெட்டுக்கு மூடி போடவே வேணாம். நண்டுங்க இருந்தால் போதும், அதுவே ஒரு நண்டு மேலே போச்சுன்னா ஒரு நண்டு இழுத்து விட்டுரும். அதனால் நம்ம பக்கெட்டுக்கு மூடி போட தேவையில்லை. ஏன்னா தமிழர்களே அப்படி தான். அதனால தான் நான் சொன்னேன், அங்கே போய் பேசும்போது கூட, தமிழன் வாடுந்தால் தட்டிக்கொடு, வீழ்ந்தால் முட்டுக்கொடு, போட்டிக்கு வந்தால் விட்டுக்கொடுன்னு சொன்னேன். பட் அங்கே சில பேருக்கு நான் பேசினேன், இந்த தமிழ் புரியல போல இருக்கு. ஏன்னா நான் எனக்கு தத்துவம் ஏதோ கொடுக்கும்போது இல்லை, எனக்கு பெருமையாக இருந்து. என்ன பெருமைன்னா, டெஃபினட்டாக எப்படி மலேசியாவில் கொடுக்குறாங்கன்னு ஒரு சந்தோஷம். அது ஏன்னா எல்லாரும் கேட்டு வாங்க வேண்டும்னு சொன்னாங்க, நான் கேட்கல. நண்பர் ஒருத்தர் முயற்சியில் அவர் வாங்கினார். அதை ஒன்று ஏன் ராதா ரவி கொடுக்கணும், ஏன் ராதா ரவி கொடுக்கணும், அது ஒரு சின்ன ஒரு 5-6 பேர் அதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், எம்ஆர் ராதா குடும்பத்துக்கு எதிர்ப்பு இல்லைன்னா ஒத்து வராதுங்க, கொஞ்சம் பேர் எதிர்த்துக்கிட்டே இருக்கட்டும், தப்பு இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா அப்போ தான் எங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். இப்போ நாங்களாம் படத்தில் நடிக்கிறோம்னா யாரும் எங்களை பார்த்து கை தட்டினதே கிடையாது, திட்டியே தான் நாங்கள் சம்பளத்தை ஏற்றினவங்க. எங்களை திட்டினா தான் நாங்கள் நல்லா நடிச்சிருக்கோன்னு தெரியும். அதுக்காச்சும் ஏன்னா நான் இதை அன்றைக்கி சன் டிவியில் கூட பேசும்போது சொன்னேன். ஏன்னா சித்தின்னு ஒரு படம், எங்கள் அப்பா அதில் நடிப்பார். அவர் எங்கள் அப்பா ஒன்றுமே செய்ய மாட்டார். ஃபஸ்ட்டு சீனு நாங்கள்லாம் கீழே உட்காந்துருந்தோம், எங்கள் அம்மாலாம் மாடியில் உட்காந்துட்டாங்க பிளாசா தேட்டரில். அப்போ கீழே உட்காந்து படம் பார்க்கும்போது எங்கள் அப்பா கோயிலில் உள்ளே வருவார், சாமி கும்பிட்டுட்டு பத்மினி அம்மாவை பார்க்கறதுக்காக வருவார். உடனே என் பக்கத்தில் இருந்த ஒரு பொம்பளை ஆரம்பிச்சிட்டா, வந்துட்டான் இவன் நாசமாக போகிறவன், இவன் வந்தாலே குடும்பத்தெல்லாம் கெடுப்பானே, அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒரே கோபமாக போச்சு. நான் வெளியே போனேன், டிக்கெட் கழிச்சு கொடுக்குறேன்னு சொன்னான். என்ன தம்பின்னு, அந்த அம்மா திட்டிகிட்டே இருக்கியா? எங்கள் அப்பா நான் மேலே போய் உட்காந்துக்கிறேன். மேலே போய் எங்கள் அம்மாலாம் இருந்த இடத்துல போய் உட்காந்துட்டேன். அப்போ ஒரு சீனில், இன்டர்வலுக்கு மேலே ஒரு சீனில் எங்கள் அப்பா ரொம்ப வயசானவர், அதாவது நாகேஷ் சார் முதல் மகன், விஜய் நிர்மலா அம்மா 2வது மக, அப்புறம் 7 குழந்தைங்க இருக்கும். அவர் ரொம்ப வயசானவர், 2ஆம் தரமாக பத்மினியை கல்யாணம் பண்ணியிருப்பார். அதுக்காக அவர் என்ன செய்வார்னா, வரியா இல்லையாடி பேன்னு கேட்பார். உடனே அந்த அம்மா வந்துடுவாங்க ரூமுக்கு. ஆனால் அந்த நேரம் பார்த்து சின்ன குழந்தை படிக்கட்டில் ஏறும். ஐயோ குழந்தை விழுந்துட போதுங்கன்னு. உடனே எங்கள் அப்பா கோபத்தில், என்ன நீ பெரிய திருவாரூர் தேர் மாதிரி, நான் டவாலி பாய மாதிரி வா வா வான்னு வாடின்னு சொல்லுவார். சண்டை நடக்கும். இந்தம்மா அழுவும், ஐயோ குழந்தை படிக்கட்டில் ஏறுதுங்கன்னு. எங்கள் அப்பா விட மாட்டார். அப்போ திடீர்னு ஒரு குரல் தேட்டரில், இந்த நாசமாக போகிறவனுக்கு இதே வேலைன்னு. யாரான்னு திரும்பி பார்த்தா எங்கள் அம்மா. அப்போ நினச்சிக்கிட்டேன், ஸோ இவங்கெல்லாம் திட்டி தான் நமக்கு சம்பளம் ஏறுது போல இருக்குடாப்பான்னு. எங்கள் அம்மாட்ட சொன்னேன் நான், ஏமா அப்படி திட்டு, பட உங்கள் அப்பனுக்கு வேறு வேலை இல்லை, பட சொன்னேன். படத்தில் வேறு வேலை இல்லை, அதுக்கு என்ன செய்யுது? ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்களாம் வில்லன் நடிகர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அதனால நம்மளை நினச்சிட்டாங்களோ என்னமோ கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா ஷாருக் கானுக்கு கொடுத்துருக்காங்க முன்னாடியே. தென்னிந்தியாவில் முதல் நடிகன் நான், ஆனால் இந்திய அளவில் முதல்ல ஷாருக் கானுக்கு கொடுத்தாங்க. அப்போ யாருமே அங்கே பேசவே இல்லை எதுவுமே. அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு தான் சொல்கிறேன், தமிழ் கலைஞர்களுக்கு சிரமமான விஷயம் இருக்குது. அதனால தான் தமிழர்கள் ரொம்ப சிரமமான ஒரு இடத்தில் இருக்கிறோம். நம்மளாம் ஒற்றுமையாக இருந்தால் அதனுடைய விளைவுகளை வேறு. அதனால் இந்த தயவுசெய்து இந்த ஒற்றுமை இந்த கலைத்துறையில் இருக்கிறது. அந்த ஒற்றுமையை நம்ம சினிமா அங்கேருந்து மலேசியன் இந்த தமிழ் கொலாபரேட்டடில் இப்போ இந்த படம் எடுத்திருக்காங்க பாருங்கள்,
இது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது வேறு. ஒற்றுமைக்கு முதல் படம், அந்த நமக்குள்ளே இருக்கிற பாச உணர்வுக்கு முதல் படம். அதனால் நம்ம பெருசாக பாராட்டுறோம். இங்கே நான் வந்தது காரணம் தான். ஏன்னா இதை லான்ச் பண்ணாங்க, பெரிய அளவில் இங்கே லான்ச் பண்ணணும். இதைத்தான் நான் சொன்னேன். ஆர்கேட்டெல்லாம் போய் தமிழ்நாட்டில் நம்ம லான்ச் பண்ணணும். இது நம்ம இடம். இது இப்போ அவங்க சொல்லும் போது, தயாரிப்பாளர் அவங்க சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது எங்களுடைய நாடு தமிழ்நாடுன்னு சொல்லும் போது எவ்வளோ எனக்கெல்லாம் ரொம்ப பூரிப்பாக இருந்தது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அக்கறை நம்ம சில பேருக்கு இல்லும் போது வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஆஸ் எ டப்பிங் ஆர்டிஸ்ட் நான் சொல்லக்கூடாது, நான் டப்பிங் யூனியன் தலைவர் வேறு. இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன், நம்ம தமிழ் படத்தில் வந்து தமிழ் படத்தையே நம்பிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இல்லாமல் எப்படி பார்த்தாலும் தமிழை சரியாக பேசாதவங்கள தான் கூப்பிட்டு போய் போடுறோம். அதனால தான் நான் கூட சில டைமில் தமிழை சரியாக பேசுகிறதே வேணாம், இது எதுக்கு இதை போய் இப்படி பேசிக்கிட்டு, ஏன்னா கூப்பிட மாட்டுறாங்க. நல்ல தமிழ் பேசிட்டா கூப்பிட மாட்டாங்க, புரிஞ்சிருது பாருங்கள், அதனால் கூப்பிட மாட்டாங்க. அதனால் இதை போல படங்கள் இவங்க வந்து நம்ம தண்டபாணி சாரை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னும் போது எவ்வளோ பெருசு பேனர். அப்போ கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எஸ்ஐ சார்கிட்ட சொன்னேன், நம்ம தண்டபாணிக்கு எவ்வளோ பெரிய பேனர் பாருங்க. இல்லை அது யார் கொடுக்குறா? அது வந்து மலேசியாவிலேருந்து ஒருத்தங்க வந்து கொடுக்கணும்னு இருக்கு பாருங்க. இந்த நாட்டில் மலேசியாவிலேருந்து வரும், கடல் கடந்து வந்து இங்கே வந்து பெருமைப்படுத்திட்டு போகிறாங்க தண்டபாணியை. நம்ம தண்டபாணி பாவம் அவருக்கு இங்கே எப்படியாவது பேனர் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அவரெல்லாம் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அவருக்கு பிற்காலத்தில் சொல்லலாம், வீட்டில் எனக்கெல்லாம் பேனர் போட்டு வச்சுருக்காங்க பாருன்னு சொல்லலாம்.